ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மகளிருக்கு மாதம் கொடுக்கக்கூடிய உரிமை தொகை இனி இந்த 18 மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதை செய்தால் அடுத்த 2 வருடத்திற்கு உங்களுக்கு பணம் வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. இதுக்கான கடைசி வாய்ப்பாக இதை கருதலாம். அடுத்த 14 நாட்களுக்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கடைசி 2 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடந்த 2023 செப்டம்பர் 15 தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்திட்டு வராங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 1,15,00,000 மகளிர்கள் இதனால் பயனடைந்து வராங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் விடுபட்டவர்கள் மற்றும் தகுதியற்றவர்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க, அதாவது முகாம் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க, உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம். இது பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதுமே 10,000க்கும் மேற்பட்ட இடங்களில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் தமிழகம் முழுவதும் 10,000 இடங்களில் நடக்கும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை உட்பட 18 மாவட்டங்களை சேர்ந்தவர் இனி மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாயிலாக பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்கு வேண்டி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திலேயே வந்து இதுக்காக விண்ணப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் மொத்தம் 18 மாவட்டங்களில் அதுக்கான அனைத்து முகாம்களுமே நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது. மீதி இருக்கக்கூடிய 20 மாவட்டங்கள்லேயே அடுத்த 15 நாட்களுக்கு இந்த முகாம்கள் நடக்கப்படும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த முகாம்கள் மூலம் இது வரைக்கும் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் பார்த்திங்க அப்படின்னா ஆய்வு செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருது அப்படிங்கிறாங்க. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இதற்கான பணிகள் நிறைவடைந்து அவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18 மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 18 மாவட்டத்தை சேர்ந்த மகளிர்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து முகாம்களும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்காக உங்களுடன் stalin.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் இந்த முகாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த 15 நாட்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடைசி சான்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அடுத்த வருஷம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலுமே அடுத்த 18 மாதங்களுக்கும் உங்களுக்கு இந்த பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் அதை செக் பண்ணிக்கங்க. மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.